நீங்க ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்றேன்னு நிறைய பணத்தை வேஸ்ட் பண்ற நேரத்துல சும்மா உட்கார்ந்து இருக்கிற சிலர் பிக்சட் இன்கம்ல இன்வெஸ்ட் பண்றது மூலமா 3000+ இன்ட்ரெஸ்ட் மேக் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு இவங்க ஃபாலோ பண்றது ட்ரேடிங் கிடையாது. இவங்க கிட்ட சில சீக்கிரட்டான ஹை இன்கம் ஈல்டு பாண்ட்ஸ் இருக்கு. இந்த பாண்ட்ஸ் என்னெல்லாம், இதுல என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு, நான் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் சொல்றதோட இதுல ஜஸ்ட் 10,000 rupees நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியும். மேல இவங்க ஓரளவுக்கு சேஃபான கம்பெனிஸ் தான், பட் பேர் தெரியாத கம்பெனியா இருக்காங்க அப்படிங்கறதுனால ரிஸ்க் கொஞ்சம் அதிகமா இருக்கும். பட் எனக்கு இந்த கம்பெனிஸை பர்சனலா தெரியும், அந்த கம்பெனி கூட நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறதுனால அதை நான் கம்ஃபர்டபுளா உங்க வீடியோல சொல்றேன். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர், நான் எந்த கம்பெனியுமே உங்களை வாங்குங்க வாங்காதீங்கன்னு சொல்ல வரல. இது ஜஸ்ட் என்னோட அனாலிசிஸோட பிரசன்டேஷன் மட்டும்தான். ரெண்டாவது, நீங்க ஒரு பாண்டை வாங்குறீங்க அப்படின்னா அதோட மெச்சூரிட்டி பீரியட் வரைக்கும் ஹோல்ட் பண்ண போறீங்க அப்படிங்கறத நான் கருதி தான் சொல்றேன். நடுவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறிடுச்சு, அந்த நேரத்தில் நான் எக்ஸிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது எனக்கு தெரியாது. மூணாவது, இது பிரைமரி பாண்டாவும் இருக்கலாம், செகண்டரி, அதாவது டைரக்டா கம்பெனில இருந்து வாங்கினாலும் சரி, இல்ல ஆல்ரெடி வாங்கினவங்க கிட்ட இருந்து இப்போ ஒரு நல்ல ரேட்ல வாங்கினீங்க அப்படின்னாலும் அதை பத்தி நம்ம கவலை இல்லை. இன்னைக்கு இருக்கிற எஃப்டி இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட கணிசமான லாபம் வரக்கூடிய கம்பெனிஸ் தான் நம்ம பார்க்கறோம். ஸோ இன்னும் நீங்க இந்த வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா தெளிவா புரிஞ்சுக்கோங்க, ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னா ரிஸ்க் முன்னாடியை விட கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ இந்த இடத்துல ரிஸ்க் அதிகமா இருக்கு, பட் ஸ்டில் நம்ம பாண்ட் சேஃபா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சூஸ் பண்ண செக்டார் தான் என்பிஎஃப்சி, அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். இந்த என்பிஎஃப்சியில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய பேசிக் ப்ராடக்டே மணி தான். உங்ககிட்ட இருந்து கடன் வாங்கி அதை இன்னொருத்தருக்கு கடன் தர போறாங்க அப்படிங்கிறதுனால இவங்க டிஃபால்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் கம்மி. அப்படி டிஃபால்ட் ஆனாலும் ஹெல்ப்புக்கு வேற ஒரு கம்பெனி வருவாங்கிறதுனால இதை ஒரு சேஃபான இண்டஸ்ட்ரியா நான் பார்த்து இங்க இருக்கிற 3 ஸ்டாக்ஸுமே அப்படிதான் வரப்போகுது. பட் என்பிஎஃப்சிங்கிறப்ப ஒருவேளை இந்த கம்பெனிஸ் திவாலாகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க அப்படின்னா பேங்கை சேவ் பண்ற மாதிரி ஆர்பிஐ இந்த கம்பெனிஸை சேவ் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா லிக்விடிட்டி ஹெல்ப்பே உங்களுக்கு பண்ணுவாங்க. ஒருவேளை எனக்கு இப்ப லோன் மட்டும் தான் ரீபே பண்ணணும், அர்ஜென்ட்டா தேவைப்படுது அப்படின்னா அந்த ஹெல்ப்பே அவங்க பண்ணுவாங்க. ரெண்டாவது, இந்த மாதிரியான என்பிஎஃப்சிஸ் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா அதை மோஸ்ட் ப்ராபப்ளி வேற ஒரு பெரிய பேங்கோ இல்ல பெரிய என்பிஎஃப்சியோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பஜாஜ் ஃபினான்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு குட்டி என்பிஎஃப்சி திவாலா ஒரு நிலைமையில இருக்கு அப்படின்னா அதை மொத்தமா அவங்க அக்வயர் பண்ணிடுவாங்க. அப்படின்னா அவங்க லோன்ஸோட சேர்த்து தான் அக்வயர் பண்ணுவாங்க, லோன்ஸை நமக்கு ரீபே பண்ணிடுவாங்க. ஸோ இங்க நமக்கு சேஃப்டி கொஞ்சம் அதிகமா இருக்குங்கிறதுனால தான் இந்த செக்டார். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கம்பெனி என்னன்னு பாத்தீங்கன்னா கிரேசி பி ஃபினான்ஷியல் லிமிடெட். அதாவது இதை நீங்க பிளே ஸ்டோர்ல பாத்தீங்க அப்படின்னா கிரெடிட் பி அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அவங்களுடைய பேரண்ட் கம்பெனி தான் இந்த கிரேசி பி. இவங்க கிட்ட எனக்கு ஒரு பர்சனல் டச் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வேலை பார்க்குற கம்பெனில நான் பண்ற ப்ராஜெக்ட்ல இந்த கம்பெனி கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இந்த கம்பெனியை நான் ஆல்ரெடி அனலைஸ் பண்ணியிருக்கேங்கிறது ஒரு அட்வான்டேஜா போகுது. அட்வான்டேஜ்னா இந்த கம்பெனியை பத்தி எனக்கு ஆல்ரெடி தெரியுங்கிறது அட்வான்டேஜ். ஆனா அட் த சேம் டைம் இந்த கம்பெனி மேல எனக்கு பயாஸ் இருக்குங்கிறது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். நமக்கு தெரிஞ்ச கம்பெனிங்கிறதுனால எனக்கு அது ஒரு ஈஸி மோட்டிவா இருக்கலாம். உங்களுக்கு தெரியாத கம்பெனிங்கிறதுனால நீங்க இன்னும் அதிகமாக ரிசர்ச் பண்ணிட்டு தான் உங்க டிசிஷனை மேக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் திங், இவங்க கிறிசில் ஏ ரேட்டட், அதாவது இவங்க ஸ்டேபிளான நிலைமையில இருக்காங்க. இது நமக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கு. ரெண்டாவது, நம்ம இங்கே சீனியர் பாண்ட் ஹோல்டரா இருக்கும் அப்படின்னா நமக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. இந்த கம்பெனி ஒரு வேலை திவாலாச்சுன்னா நம்மளுடைய லோன்ஸ் அடைச்சிட்டு தான் மற்ற லோன்ஸ் பக்கமே போவாங்க. மூணாவது, ஒரு நல்ல விஷயம், இவங்க ஒரு செக்யூர்ட் பாண்ட், அதாவது இவங்க வாங்கக்கூடிய கடன் அகைன்ஸ்டா ஏதோ ஒரு கொலாட்ரல் செக்யூரிட்டியா அசெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க கிட்ட 11.66% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா நான் பாக்குறேன். பட் அகைன் உங்களுக்கு இந்த ரிட்டர்ன்ஸ் வேரி ஆகலாம். இன்னைக்கு டேட்ல இந்த பாண்ட்ஸ் இருக்கு, நாளைக்கு இது அவைலபிளா இல்லை அப்படின்னாலும் நான் சொல்ற இந்த அனாலிசிஸை வச்சு நீங்க இன்னும் அதிகமா அந்த கம்பெனியை பத்தி படிச்சுட்டு ஒருவேளை அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் உங்களுக்கு ஓகேவா இருக்கு, லாங் டர்முக்கு அதுல இருந்து வரக்கூடிய கேஷ் ஃப்ளோ ஓகேவா இருக்கு அப்படின்னா நீங்க அப்புறம் அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்ப இந்த கம்பெனியோட பிசினஸ் மாடல் பார்த்தோம் அப்படின்னா, நாட் ஜஸ்ட் ஃபார் திஸ் கம்பெனிஸ், இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிஸ்க்குமே இதுதான் பிசினஸ் மாடல். ஸோ இதை நீங்க ரொம்பவே கிளியரா கவனிக்கணும். சாரி, லைட் வந்து நடுவில் கட் ஆயிடுச்சு, அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இவங்க எல்லாருடைய பிசினஸ் மாடலுமே எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருந்து லோன் வாங்கி பாசிபிளா இதை விட அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு மற்ற கஸ்டமர்ஸ்க்கு லெண்ட் பண்றாங்க. அதுதான் பிசினஸ். அப்ப இவங்க கொடுக்கக்கூடிய கடன் எல்லாமே 30% வரைக்கும் வட்டி வாங்குறாங்க. ஆர்பிஐ அந்த அளவுக்கு அலோவ் பண்ணுதுங்கிறப்ப மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இவங்க வாங்கிட்டு இருக்காங்க. இது நல்ல விஷயமானு பாத்தீங்கன்னா, ஒரு வகையில் நல்ல விஷயம், அதிகமா இன்ட்ரெஸ்ட் ரேட் வாங்குறாங்க பிசினஸா. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, இவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் கஸ்டமர்ஸ் கம்பேரிட்டிவ்லி கம்மியா தான் இருப்பாங்க. என்ன காரணம், 30% இன்ட்ரெஸ்ட் கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னா பேங்க்ஸ்லயும் என்பிஎஃப்சிலையும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு இங்க வராங்கன்னு அர்த்தம். ஆனா இந்த கம்பெனியை ஸ்பெசிஃபிக்கா பார்த்தோம் அப்படின்னா, இவங்க ஒரு ஃபின்டெக் கம்பெனி. கிரேசி பி ஃபினான்ஷியல்ஸ்னு சொல்றாங்க. கிரெடிட் பிங்கிற ஆப்குள்ள 30% இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாலும் அதோட கஸ்டமர்ஸ் நிறைய பேர் கார்பரேட்ல நல்ல பொசிஷன்ல ஒர்க் பண்றவங்களே இருக்காங்க. காரணம், இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மந்த் எண்ட்ல காசு செலவு பண்ண முடியாம இருக்கிறாங்க. அந்த ஒரு 10,000 5,000 இந்த மாதிரி ஒரு சின்ன அமௌண்ட்டுக்காக நம்ம பேங்க்ல போய் லோன் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான ஃபின்டெக் பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்ல என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒன் டைம் கேவைசி பண்ணிட்டு கிரெடிட் கார்டு மாதிரி உங்களுக்கு எப்பெல்லாம் காசு தேவைப்படுதோ உங்களுக்கு அந்த காசு தராங்க. மந்த் எண்ட்ல திருப்பி மந்த் சேலரி வந்ததுக்கு அப்புறமா நீங்க அதை ரீபே பண்ணிடுவீங்க. இந்த மாதிரி ஒரு சைக்கிள்ல நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட தான் இந்த கம்பெனிஸ் எல்லாமே பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப 30% வட்டி போட்டாலும் மந்த் எண்ட்ல தான் வாங்குறாருங்கிறப்ப ஒரு 2-3 நாள் தான் அவருக்கு மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த ஒரு அர்ஜென்ட்டுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட்ல வட்டி வாங்கிட்டு போயிடலாம், நம்ம தனியா பேங்க்குக்கு போய் அலைய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு
வாங்கக்கூடிய கஸ்டமர்ஸும் இருக்காங்க. ஸோ நல்ல கஸ்டமர்ஸுமே சில பேர் உங்களுக்கு ரீபே பண்ணிடுவாங்கிறது நமக்கு ஒரு அட்வான்டேஜாகவும் போய் சேருது. இந்த கம்பெனி ஒரு சவுத் இந்தியன் கம்பெனி, பெங்களூர் ஹெட் குவார்ட்டர்ஸா வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு எல்லா பேங்க்ஸும் முடிஞ்ச அளவுக்கு போன்லயே எல்லா சர்வீசஸையும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான கம்பெனிஸ் இப்ப ஐபிஓ லோன்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கம்பெனி பண்ணல, பட் அதுவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா வந்துட்டு இருக்குங்கிறது இந்த பிசினஸ்க்கு நல்ல விஷயம். ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம இந்த கம்பெனி பிசினஸ்ல ஷேர் ஹோல்டராவோ பார்ட்னராவோ போல, இவங்களுடைய பாண்ட்ஸை ரீபே பண்றதுக்கு இந்த கம்பெனி கிட்ட பொட்டன்ஷியல் இருக்கு அப்படிங்கிறதால நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம். ரெண்டாவது கம்பெனி, இது நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கவும் வாய்ப்பு இருக்கு, நாவி டெக்னாலஜிஸ் லிமிடெட். இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா ஒரு யூபிஐ பிளாட்ஃபார்மாவுமே ஒர்க் ஆயிட்டு இருக்காங்க. அதோட இவங்க லோன்ஸும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சொன்ன அதே பிசினஸ் மாடல் தான் இவங்களுக்கும் செட் ஆகும். பட் இவங்க அந்த கேசிபியோட கொஞ்சம் பெரிய கம்பெனி, கிட்டத்தட்ட இந்த ஃபின்டெக் ஃபீல்ட்லயே ஃபர்ஸ்ட் பெஞ்சரா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த கம்பெனி கூடயும் நான் பர்சனலா ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறதுனால சேம் பயாஸ் அண்ட் அட்வான்டேஜ் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கங்க. பேசிக்கா என்னுடைய ரோல் பிசினஸ் அனலிஸ்ட் தான். ஸோ இந்த கம்பெனி நான் ஆல்ரெடி அனலைஸ் பண்ணிருக்கேங்கிறது இந்த பாண்ட் அனலைஸ்க்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நான் சொல்ல வரேன். இந்த கம்பெனியில பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய பேசிக் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 10,000 rupeesல ஆரம்பிக்குது. இந்த 10,000 rupeesக்கு உங்களுக்கு 85 to 90 rupees தான் மந்த்லி கிடைக்கும். இது 85 ரூபா தானா, இதுக்காக தான் நான் இவ்வளவு தானே இந்த வீடியோ பார்த்தோம்னு நினைச்சீங்கன்னா அப்படி பார்க்காதீங்க. இவங்களுடைய மொத்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நீங்க சேர்த்து வச்சு பாத்தீங்கன்னா 11.25% தராங்க. இதை நீங்க மந்த்லி வரதால 80 rupees தெரியுது. அகைன் இவங்க கிறிசில் ஏ ஸ்டேபிள் ரேட்டிங்ல இருக்காங்க. சீனியர் பொசிஷன் நமக்கு பாண்ட் ஹோல்டர்ல கிடைச்சிருக்கு. அதே நேரத்துல இதுவும் செக்யூர்டுங்கிறப்ப நமக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜா இருக்கு. திருப்பி நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, நான் காட்டுற ஸ்கிரீன்ஷாட்ல இருக்கக்கூடியது அப்படியே உங்களுக்கு இருக்காது. வேற ஒரு பாண்ட் தான் உங்களுக்கு வரும். அங்க அன்செக்யூர்டா கூட இருக்கலாம். நீங்க தான் அதை செக் பண்ணி பார்த்து புரிஞ்சுட்டு வாங்கணும். பாண்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியல அப்படின்னா, ஆல்ரெடி அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், மேல லிங்க் தான், செக் பண்ணி பாருங்க. நம்ம இன்னைக்கு 3 கம்பெனி தான், வெறும் 3 கம்பெனி சொல்லியிருக்கோம். போனஸா ஒன்று கொடுத்தாவணும்னு கேட்போம்ல, அந்த போனஸ் கம்பெனி தான் முத்தூட் ஃபினான்ஸ் லிமிடெட். முத்தூட்னு சொன்னோன்னா முத்தூட் ஃபினான்ஸ் நினைக்காதீங்க, இது வேற. அந்த குரூப்புக்கு இந்த குரூப்புக்கு சம்பந்தமே இல்லை. பட் அன்பார்ச்சுனேட்லி இவங்களும் கேரளாவை பேஸ் பண்ணி ஆரம்பிச்ச ஒரு கம்பெனி தான். சேம் கோல்டு லோன்ல தான் இருக்காங்க. செய்யற வேலைலாம் ஒன்னா இருந்தாலும் ஆளு வேற வேற. இவங்களும் 11.30% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் எடுத்துறாங்க. 50,000 தான் மினிமம் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கு. அகைன் இந்த கம்பெனி பத்தி டீடைல் வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் வீடியோ போடுறேன். ஃபைனலா தேர்ட் கம்பெனியா நம்ம பார்க்க போறது விப்ரிதி கேபிட்டல். இந்த விவ்ரிதி கேபிட்டல்ங்கிறது இந்த இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல கிரெடிட் பி, இந்த கம்பெனிக்கே லோன் தரக்கூடிய கம்பெனி. இப்ப அந்த கேசிபியோட லெண்டிங் பார்ட்னர்ஸ்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி இருப்பாங்க. ஸோ இவங்க எந்த அளவுக்கு பெரிய கம்பெனி அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஃபின்டெக் கம்பெனிக்கு லோன் தரக்கூடிய அளவுக்கு பெரிய கம்பெனி. அப்ப இவங்க ஒன் ஆஃப் த பெரிய பிளேயருங்கிறப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் மற்றவங்களோட கம்மியாக தான் கொடுப்பாங்க. ஏன்னா ரொம்பவே ஸ்டேபிளா இருக்கக்கூடிய கம்பெனி. இவங்க 10.17% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் எடுத்துறாங்க. மேல இவங்க A+ கேட்டகரி, சீனியர் அண்ட் செக்யூர்ட் பாண்ட். அதனால இந்த கம்பெனியை நான் செலக்ட் பண்ணி வச்சேன். பட் நான் செலக்ட் பண்ணனே தவிர நான் இந்த எந்த பாண்ட்ஸுமே வாங்க மாட்டேன். காரணம், நான் போன வீடியோல சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஷார்ட் டர்ம் கோல் இருக்கு, லிக்விடிட்டி நீட்ஸ் இருக்கு. ஸோ இப்போதைக்கு என்னால எந்த பாண்ட்லையுமே இன்வெஸ்ட் பண்ண முடியாது. நான் நம்ம வீடியோஸ் நிறைய பேர் பாண்டை பத்தி பேசுங்கன்னு சொன்னால ஜஸ்ட் ஒரு அனலைஸ் பண்ணி சொன்னேன். இதுக்கு மேல நிறைய அனாலிசிஸ் நீங்க பண்ணிட்டு தான் இந்த வீடியோஸை பார்க்கணும். ஜஸ்ட் இப்படி ஒரு கம்பெனி இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதே அந்த சேஃப் அண்ட் செக்யூரான பாண்ட்ஸ் என்னலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. அவ்வளோலாம் இல்லை, எனக்கு பாண்ட்ஸ் என்ன தெரியாது, ஃபுல்லா சொல்லி கொடு அப்படின்னா இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. அங்கே நான் மீட் பண்றேன். ஹேவ் அ கிரேட் டே. விக்னேஷ்.